மீண்டும் வரவேற்றுக் கொள்கின்றோம். நேயர்களே வணக்கம். ஐரோப்பா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். சுற்றுகின்ற பூமியில் சுவாரஸ்யமான பல விடயங்களை கொண்டு வருகின்ற சுற்றும் பூமி பகுதிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய நாளில் என்ன விடயங்கள் எல்லாம் வரப்போகிறது, என்ன விளையாட்டு செய்திகள் வரப்போகிறது என்று காத்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இப்படியான புது புது விஷயங்களை கூட நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் என்ற விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, முதலில் பொதுவாக கடந்த ஒலிம்பிக் போட்டியில் அதிவேக வீரராக பார்க்கப்பட்டவர் தான் இந்த வீரர். அவர் குறித்த இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒரு விளையாட்டு வீரர் கடந்த ஒலிம்பிக் போட்டியில் மிக வேகமாக ஓடக்கூடியவர் என்ற ஒரு மிகப்பெரிய பெருமையை பெற்ற பிரேசில் தடகள வீரராக இருக்கின்ற உசைன் போல்ட் குறித்த செய்தியை நாங்கள் அடுத்து உங்களுக்கு தர இருக்கிறோம். பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனீரோ நகரில் வரும் 2016 ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதனை பிரபலப்படுத்தும் நோக்கத்தில் ரியோ டி ஜெனீரோவில் உள்ள கோபா கபானா கடற்கரையில் 4 வழி தடகள தடம் அமைக்கப்பட்டது. இதில் கடந்த 150 மீட்டர் ஓட்டத்தில் மின்னல் வேகத்தில் பறந்த ஜமைக்காவின் உசைன் போல்ட் பந்தய தூரத்தை 14.42 வினாடிகளில் கடந்து முதலிடம் பிடித்தார். 14.91 வினாடிகளில் கடந்து பிரேசிலின் ப்ரூனோ லின்ஸ் 2வது இடத்தை பிடித்தார். போல்ட் கடந்த ஆண்டு நடந்த லண்டன் ஒலிம்பிக் 100 மற்றும் 200 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார் என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நேற்று அதாவது பிரான்சில் நடைபெற்ற இந்த போட்டிகள் தான் எல்லோரையும் முந்தி அந்த பிரான்ஸ் வீரர்கள் அனைவருக்கும் மிக ஒரு சவாலாக முன்னோடியாக ஓடிச் சென்று அவர் இந்த முதலிடத்தை பெற்றிருக்கிறார் என்ற விடயம் மிக முக்கியமான செய்திகளாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இவர் தொடர்ச்சியாக இந்த போட்டிகளில் அவர் எவ்வளவு தூரம் கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற அடிப்படையில் எல்லோராலும் நோக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் பார்க்கலாம், இந்த போட்டிகள் சம்பந்தமாக வருகின்ற ஒலிம்பிக் போட்டிகளில் எவ்வாறு இவருடைய ஓட்டம் இருக்கப் போகிறது என்பதற்கான ஒரு முன்னோடியான பார்வையாகத்தான் இதை ஒரு விளையாட்டு வீரர்கள் பார்க்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. வெற்றியை குவித்திருக்கிறார், அந்த போட்டியில் அவர் முதலிடத்தை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற அடுத்த செய்தியாக இருக்கிறது சைனா. அதாவது சைனாவினுடைய கடற்படையில் பொதுவாக முஸ்லிம் பெண்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் செய்திகளிலே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் தடவையாக 20 முஸ்லிம் பெண்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு குறித்த பகுதிக்குரிய ஒரு கடற்படையில் என்ற விடயம் செய்தியாக வந்திருக்கிறது. சீனாவில் ஜின்ஜியாங்கில் உகியர் என்ற பகுதியில் அமைந்திருக்கின்ற பகுதியில் தான் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. இதில் துர்கிக் என்ற பகுதியில் இருந்து வந்து குடியேறியவர்கள் தான் இவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உகியர் பகுதியை பிரித்து தங்களுக்கு தனிநாடு வழங்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதும் ஒரு பக்கம் பார்க்கின்ற விடயம். இந்த விடயத்தால் இங்கு தீவிரவாதம் தலையெடுத்து வருகின்றது, வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன என்று குறிப்பிடப்படுகின்ற அதே வேளையிலும் கூட 20 முஸ்லிம் பெண்கள் சீனாவினுடைய மக்கள் விடுதலை இராணுவத்தினுடைய கடல் படையில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. பயிற்சி முடித்துள்ள இந்த பெண்கள் கடற்படை கப்பலில் பயணம் செய்ய தயாராக இருப்பதாகவும் குறித்த கடற்படையில் சேர்ந்துள்ள முஸ்லிம் பெண்கள் தெரிவிக்கையில், கடற்படையில் சேர்ந்த எங்களது தாய்நாட்டுக்காக பாடுபட இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருப்பதாக கருதுவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சீனாவினுடைய முஸ்லிம் பெண்கள் 20 பேர் இந்த கடற்படையில் இணைக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தி பொதுவாக எல்லோர் மத்தியிலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க செய்தியை பார்க்க இருக்கிறோம். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி தான். அதாவது பொதுவாகவே படியில் இந்த காலத்தில் இளையவர்களோ முதியவர்களோ படி மேல் மாடிக்கும் கீழ் மாடிக்கும் வீட்டில் ஏறி இறங்கவே கலைத்து விடுவார்கள். இதில் 15 வயது சிறுவன் ஒருவர் 17,600 அடி உயரம் எவரெஸ்ட் சிகரத்தின் ஏறி சாதனை புரிந்திருக்கின்றார். அண்மையில் தான் இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கின்ற இலி ரெய்மர் என்று சொல்லப்படுகின்ற இந்த 15 வயது சிறுவன் மலை ஏறுவதில் மிகவும் ஆர்வம் உள்ளவனாக இருந்திருக்கிறார். அதற்கு தகுந்த பயிற்சியையும் அந்த சிறுவன் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த உலகில் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைக்க வேண்டும் என்பது அவனுடைய ஒரு லட்சியமாக அவன் வாழ்ந்திருக்கிறான். இந்த சிறு வயதிலேயே அவனுக்கு ஒரு லட்சியம் இருந்திருக்கிறது. இந்நிலையில் அவனை கடும் நோய் ஒன்று தாக்கி இருக்கிறது. அவனை ஒரு மாற்றுத்திறனாளியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவனுடைய லட்சியம் மாறாமல் எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறான். அதில் 17,600 அடி உயரம் அவன் இப்பொழுது ஏறி இருக்கிறான் என்பது குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஓரிரு தளங்களை அவன் அடைந்து கொள்வானாக இருந்தான். எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியில் ஏறி
அவன் சாதனை படைப்பான் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த இலி ரெய்மர் அவர் அந்த சிறுவர் இந்த மலை ஏறுவதிலே மிகவும் ஆர்வமாக தகுந்த பயிற்சி எடுத்து இந்த மலை உச்சியை அடைகின்ற ஒரு சாதனையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான் என்ற விடயம் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் ஒரு பொதுவாக எல்லோர் மத்தியிலும் இந்த எவரெஸ்டை நோக்கி ஏறுகின்ற ஒரு பார்வையில் அவர்கள் தொடர்ச்சியாக மேலே ஏறுவதற்கான ஆர்வம் காட்டுவதில் பலர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் மிக குறைந்த வயதில் இந்த குறித்த உயரத்தை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சிறுவனுடைய சாதனை நோய்கள் வந்தும் கூட அந்த சிறுவனுடைய சாதனையை எல்லோரும் பொதுவாக பார்க்கின்ற ஒரு விடயமாக உற்சாகப்படுத்தும் ஒரு செய்தியாக இருக்கிறது. இது 15 வயது சிறுவன் 17,600 அடி உயரத்திலே இப்பொழுது நிற்கிறான். இவர் சாதனையுடைய உச்சத்திலே நிற்கிறான் என்ற விடயத்தை செய்தியாக தந்திருக்கிறோம். அவர் அமெரிக்காவை சேர்ந்த இலி ரெய்மர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற இன்னும் ஒரு செய்தி, பொதுவாக இந்த கார் ஓட்டுவதற்கு அதுக்கு முன்கூட்டிய சாரதி அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதிலே ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த பேரலல் பார்க்கிங் என்று சொல்வார்கள். அதிலே அது எப்படி அதை பார்க்கிங் செய்வது, தகுந்த முறையிலே கொண்டே பார்க்கிங் பண்ண வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அது மிக ஒரு கடினமாக சில வழிகளிலே பார்க்கப்படுவது உண்டு. சிலர் அதை இலகுவாக செய்து கொள்வார்கள். அது சாதுரியத்தின் அடிப்படையில் தான் அது இலகு கடினம் என்பது அமையப்போவது ஒன்று. அது அடிப்படையில் ஒரு சாதனை ஒன்று நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. சாதனையின் பக்கம் பார்க்கின்ற பொழுது மிகவும் இறுக்கமான ஒரு இடத்தில் மிக வேகமாக கொண்டு வந்து பேரலல் பார்க்கிங் செய்திருக்கிறார். சமாந்தரமாக அந்த காரை வந்து அவர் பார்க் பண்ணி இருக்கிறார் என்ற அடிப்படையில் இந்த சாதனை அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இது ஐக்கிய ராச்சியத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் இதை தொடர்ச்சியாக இவர்கள் இந்த சாதனைகளினுடைய பக்கத்தில் இது அடிக்கடி இது ஒரு முறியடிக்கப்படுகின்ற சாதனையாக இருந்தாலும் கூட அண்மையில் இந்த சாதனை முறியடிக்கப்பட்டு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோன் மெஃபோர்ட் அவர்களும் அதே போல இதற்கு முன்னதாக அந்த சாதனையை வைத்திருந்தார்கள். இதனை தொடர்ந்து இந்த சாதனையை சமன் செய்து இருக்கிறார்கள் ஐக்கிய ராச்சியத்தை சேர்ந்த அலிஸ்டர் மொஃபட் என்பவர் தான் சகோதரர்கள் இதை சமன் செய்து இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பேரலல் பார்க்கிங் குறித்த ஒளிப்பதிவையும் உங்களுக்கு தரலாம் என்று எண்ணுகிறோம். இதில் தொடர்ச்சியாக மிக குறைந்த இடத்தில் இந்த பேரலல் பார்க்கிங்கை செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இவர்களுக்கான இந்த கின்னஸ் சாதனை பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை குறித்த விடயத்தை நீங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருங்கள். இதில் மெஃபோர்ட் அவர்கள் இந்த சாதனையை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் மிக முக்கியமாக அவர் ஆர்வத்தோடு செயற்பட்டு இருக்கிறார். இதில் மிக நீண்ட காலமாக இதற்கான பயிற்சி அவர் எடுத்திருக்கிறார் என்றும் இந்த பயிற்சிக்குரிய காலகட்டங்களில் அவருடைய ஒரு மிகப்பெரிய சவால்களை அவர் எதிர்கொண்டதாக கூட சொல்லப்படுகிறது. இதில் ஏனென்றால் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம். இதில் சவால்கள் இந்த பயிற்சியை எடுக்கின்ற காலகட்டங்களில் அவர்களுக்கு இருக்கின்ற கடினத்தன்மை என்பது, அதுவும் கின்னஸ் சாதனையை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற கடினத்தன்மை என்பது மிக ஒரு சவாலான விடயங்களாக இருந்ததாகவும் மிக அதிகமான தூரத்திலிருந்து ஓடி வந்து அதை நேரடியாக அதை பார்க்கிங் பண்ணுகின்ற பொழுது ஒரு இறுக்கமான இடத்தில் பார்க்கிங் செய்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற பல சவால்களை தாங்கள் எதிர்நோக்க நேரிட்டதாகவும் கூட அவர் குறிப்பிட்டு சொல்கின்றார் என்ற விடயமும் இதிலே பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே இளையோர்கள் அதிகமாக நாங்கள் இந்த காலகட்டத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இணையதளங்களில் சாதனை செய்கின்றோம் என்று வீடியோக்களை எடுத்துவிட்டு அதை காட்டுவார்கள், உலகத்துக்கு பரப்புவார்கள். அந்த வகையில் சாதனைகள் செய்வது தப்பில்லை. கவனமாக உங்கள் உடல் நலத்துக்கும் அடுத்தவர்களுக்கும் கேடு இல்லாத பக்குவமான ஒரு சாதனையை செய்யுங்கள். அதில் காட்சியை பார்க்கலாம். முதல் அவர் பார்க்கிங் செய்த பொழுது தொடர்ச்சியான மோதல்கள் வந்தது. அதனை தொடர்ந்துதான் அவர் அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு சகோதரர்கள் இருவரும் அந்த சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருவரும் ஜான் மொஃபட் மற்றும் அலஸ்டர் மொஃபட் ஆகியோர் தான் இந்த சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். இவர்கள் ஐக்கிய ராச்சியத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஓடுவீங்களா தினேஷ்? கார் அளந்து எடுக்கின்றார்கள் மோதல்களை. சரி, இப்பொழுது அது நேரடியாக அந்த சாதனை அது அந்த இடத்திலே மோதல் தொடர்ச்சியாக இந்த சாதனையை நோக்கி
இறுதி வரை பயணித்து அந்த எந்த விதமான மோதலுமின்றி சாதனை நிலைநாட்டப்பட்டு இருக்கின்றது என்பது இப்பொழுது பார்க்கப்படுகிறது. அதை கூட முயற்சி செய்துதான் அவருக்கு சரிக்கின்றது இல்லையா? பார்க்கலாம். ஆமாம். இது சாதனைக்குரிய பக்கம் பரலல் பார்க்கிங். இதில் சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அண்மையில் ஐக்கிய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் இந்த சாதனையை தந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்படி சுழண்டடி ஓடினால் லைசன்ஸ் தருவார்களா என்று தெரியவில்லை. ஆனாலும் சுவாரஸ்யமான ஒரு விடயம் தான். சரி, இவைதான் இந்த பரலல் பார்க்கிங் குறித்த அந்த செய்தியை தந்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சாதனை குறித்த செய்தியை தந்திருக்கிறோம். பொதுவாக நாங்கள் அந்த ஆலயங்களிலே தேங்காய்கள் உடைப்பது வழமை, உங்களுக்கு தெரியும். ஆலயத்தில் போர் தேங்காய் அடிப்போம். உங்களுக்கு தெரியும், சிறுவர்களுக்கு இந்த தேங்காய் தொண்டுகள் பிடிக்கும் என்று சொல்வார்கள். இந்த தேங்காயை வேகமாக உடைப்பதிலே ஒரு சாதனை நிலைநாட்டப்பட்டு அதிலும் ஒரு நிமிடத்திற்குள் 64 தேங்காய்களை நாங்கள் கையாலே ஓங்கி எறிந்துதான் கல்லில் மேலே உடைப்போம். அவர் கையாலே உடைத்திருக்கிறார். இது வேண்டுதலுக்காக அல்ல, ஒரு கின்னஸ் ரெக்கார்டிற்காக உடைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நிமிடத்தில் அதிக கூடிகளவு தேங்காய்களை அவர் உடைத்திருக்கிறார். 64 தேங்காய்களை கைகளாலே மிக வேகமாக உடைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார் என்பது இப்பொழுது பார்க்கப்படுகிறது. சரி, இப்பொழுது நீங்கள் பார்க்க போறீங்கள் எப்படி அவர் தேங்காயை மிக வேகமாக உடைக்கின்றார் என்ன. நேரம் ஆரம்பிக்கின்ற வேளையில் அவர் உடைப்பதற்கு ஆரம்பமாகிறார். கையாலே அதிவேகமாக உடைக்கப்படுகின்ற காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கின்றீர்கள். பார்க்கும் போதே வலிக்கின்றது. எப்படி செய்கின்றாரோ செய்யவில்லை. அது சில தேங்காய்கள் சுக்குநூறாக உடைகிறது, சில தேங்காய்கள் அரவாய்ச்சியாக உடைகிறது. இதில் என்ன நுணுக்கம் என்று தெரியவில்லை. கை ஒரு கத்தி போல செயற்படுகின்றது என்பதுதான் உண்மையான விடயம். கராட்டி குங்ஃபு உடுப்பெல்லாம் போட்டிருக்கின்றார், அதனால் தான் உடைக்கின்றார் என்று நினைக்கின்றேன். சாதாரணமாக உடைக்க முடியாது. மிக வேகமாக உடைக்கின்றார். இப்பொழுது 45வது தேங்காயை கடக்கின்றார். என்றாலும் அதில் எல்லா தேங்காய்களும் உடைக்கப்படவில்லை. இடது கையால் அடிக்கின்றார் இல்லையா? பாருங்கள், இடது கையால் தொடர்ச்சியாக அவர் ஓங்கி அடித்து இந்த கிண்ண சாதனை ஒரு நிமிடத்தில் 64 தேங்காய்களை இறுதியாக எண்ணப்பட்டு இருக்கிறது. உடைக்கப்பட்டு அவர் சாதனையை நிலைநாட்டி இருக்கிறார். பீட்டர் வட்ஸே பிகர் என்பவர் இவர் குறிப்பிடத்தக்கது. இவருடைய சாதனை தற்சமயம் பதியப்பட்டிருக்கிறது. நீங்களும் முயற்சிக்கலாம். தொடர்ச்சியாக முயற்சிக்கலாமா? பாவம் நேர்கள். சரி, இந்த இடத்தில் நாங்கள் இவைதான் இன்றைய நாளில் சுற்றும் பூமியில் உங்களுக்காக தருகின்ற செய்திகள். சுற்றும் பூமியிலிருந்து நாங்கள் அடுத்த ஒரு பக்கத்துக்குள் உங்களை அழைத்துக் கொண்டு போக இருக்கிறோம். இன்றைய நாளில் உங்களுக்கு சொன்ன ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் அடுத்த ஒரு பாடல் காட்சி தான் வர இருக்கிறது. நம்மவருடைய பாடல் குறித்த ஒரு காட்சி. சரி, அது என்ன விடயம் என்று அறிந்து கொள்ள காத்திருங்கள். இந்த வேளையில் நாங்கள் ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்போம். வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்பொழுது நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் உங்களை தயார்படுத்துவது வேண்டும் இல்லையா? ஆகவே அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைய நாளிலே பார்க்கலாம் அடுத்து வர இருக்கின்ற என்ன விடயம் என்று நீங்கள் காத்திருப்பீர்கள். பொதுவாக நாங்கள் இப்பொழுது இந்த ஃபேஸ்புக் பாவனை என்பது எல்லோர் மத்தியிலுமே அதிகமாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேஸ்புக் பாவனை இப்பொழுது நாங்கள் இன்றைய பிரான்சினுடைய செய்திகள் வாயிலாக கூட நாங்கள் பிரான்சினுடைய அரச மாளிகையில் இருந்து ஒரு ஃபேஸ்புக் பக்கம் திறக்கப்பட்டு தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்றவர் கூட ஓலந்த் அவர்கள் கூட ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தை திறந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை தருகின்ற ஒரு பக்கமாகவும் இருக்கிறது. அதில் எதிர்கருத்துகள் கூட பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒபாமா கூட ஒரு அறிக்கையில் இருந்தது. ஒபாமா கூட அமெரிக்க நாட்டு பிரதமர் கூட இந்த சோஷியல் மீடியா என்று கூறுவார்கள், நெட்வொர்க்கிங் சைட்ஸ், அந்த இணையதளங்கள் மூலம் தான் ஃபேஸ்புக் அது போன்ற யூடியூப் போன்ற இதுகள் மூலம் தான் அதிகமாக அவருடைய அந்த மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கை இருக்கின்றது. அதனால் முக்கியத்துவம் தான் இருக்கின்றது ஃபேஸ்புக்குக்கும் கூட நிச்சயமாக. சரி, மக்கள் கருத்துகள் வருகிறது. மக்களுடைய கருத்துக்களை மக்களிடம் இலகுவாக சென்றடையக்கூடிய ஒரு ஊடகமாக இப்பொழுது ஃபேஸ்புக் மாறிக்கொண்டு இருக்கிறது என்ற விடயம் தெரியும். இதில் நம்மவர் ஒருவர் ஃபேஸ்புக் தொடர்பான ஒரு பாடலை எழுதி பாடலுக்கான ஒரு இதை எழுதி அந்த பாடலை எப்படி இப்பொழுது ஃபேஸ்புக் எல்லோர் மத்தியிலுமே ஊடுருவி இருக்கிறது என்பது குறித்த ஒரு பாடல் எழுதி அந்த பாடலுக்கான ஒளிப்படங்கள் உருவாக்கப்பட்டு தமிழில் எழுதப்பட்டு வந்திருக்கிறது.